மூலம் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் நமக்கு தேவையான பல தகவல்களை இந்த பகுதியில் நம்மிடையே பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வரிசையில் இன்றைக்கு என்ன தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் வணக்கம். எண்களின் கதை என்று ஒரு சிறு நூலை அறிவியல் ஆய்வாளர் தாவி வெங்கடேஸ்வரன் அவர்கள் எழுதியிருக்கிறார். சென்னை ஆழ்வார்பேட்டையிலே இருக்கிற பாரதி புத்தகாலயம் அந்த நூலை வெளியிட்டிருக்கிறது. எண்களை பயன்படுத்தாதவர்கள் உலகத்தில் யாரும் இல்லை. தொடக்கத்தில் சின்ன வயதிலிருந்தே நாம் படிக்க கற்றுக்கொள்ளுகிறோம் என்றால் எழுத்துகளையும் எண்களையும் தான் படிக்க கற்றுக்கொள்ளுகிறோம். எண்களை எப்படி நாம் கூட்டினோம் என்றால் ஏறத்தாழ எல்லோருக்குமே இது பொதுவானது. விரல் மடக்கி எண்களை எண்ண கற்றுக்கொண்டதுதான் தொடக்கம். ஒரு 5 கற்களை வைத்து ஒவ்வொரு கல்லாக எடுத்து தனியாக வைக்கிற போது ஒவ்வொரு கல்லாக மடக்கி கொண்டே வந்து 5 விரல்கள் மடங்கி இருக்கிற போது 5 கற்கள் என்று எண்ணி சொன்னதுதான் எல்லோருக்குமான தொடக்க நிலையாக இருக்கும். ஆனால் எல்லா பிள்ளைகளுக்கும் ஏற்படுகிற இன்னொரு குழப்பம் என்ன என்றால் 10 கற்கள் வரைக்கும் எண்ணி விடலாம். நமக்கு 10 விரல்கள் இருக்கின்றன. 11வது 12வது கற்களை வைத்துவிட்டால் நமக்கு எண்ணுவதற்கு நம்மிடத்தில் விரல்கள் இல்லை. பிறகுதான் அதனையும் நாம் கற்றுக்கொள்ள தொடங்குகிறோம். இவை போன்ற எண்களை பற்றிய பல செய்திகளை கொண்டிருக்கிற சுவையான அந்த நூலில் இன்னொரு அரிய செய்தி இருக்கிறது. மனிதர்களுக்கு மட்டும்தான் எண்ணிக்கை தெரியுமா அல்லது விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் கூட எண்ணிக்கை தெரியுமா என்று ஒரு கேள்வி இருக்கிறது. நமக்கு சரியாக விடை தெரியவில்லை. ஓரிரு நூற்றாண்டுகளுக்கு முன்னால் வழங்கி வந்த ஒரு வாய்மொழி கதையை வெங்கடேஸ்வரன் அவர்கள் எடுத்து காட்டுகிறார். ஒரு விவசாயியினுடைய வீட்டில் ஒரு பறவை கூடு கட்டியிருந்தது. வீடு முழுவதும் அதனுடைய எச்சம். எவ்வளவு துரத்தினாலும் அது போக மறுக்கிறது. அது ஒரு உயரமான கட்டிடம். உயரத்தில் அது கூடு கட்டியிருக்கிறது. எனவே விவசாயி ஒரு நாள் மிகவும் கோபப்பட்டு துப்பாக்கி எடுத்துக்கொண்டு வந்தார். துப்பாக்கி எடுத்துக்கொண்டு வந்த உடனேயே அந்த பறவை வெளியில் சட்டென்று பறந்து விட்டது. பறந்து போய் அங்கே ஒரு மரத்தில் அது தங்கி இருந்தது. இவன் துப்பாக்கி வைத்துவிட்டு வெளியேறிய உடனே மறுபடியும் அந்த பறவை வீட்டுக்குள் வந்து விட்டது. இவனுக்கு கோபம். சரி, ஒரு தந்திரம் செய்யலாம் என்று கருதி இவன் நண்பனையும் வர சொல்லி 2 பேரும் துப்பாக்கி எடுத்துக்கொண்டு உள்ளே வந்த உடனே அந்த பறவை போய்விட்டது. பிறகு இவன் மட்டும் வெளியிலே வந்து விட்டான். வெளியிலே வந்த உடனே அந்த பறவை மீண்டும் கூண்டுக்கு வந்துவிடும் என்று அவன் கருதினான். ஆனால் இவர்கள் எதிர்பார்த்தது நடக்கவில்லை. அந்த பறவை வெளியில் வரவில்லை. மீண்டும் வீட்டுக்குள் வரவில்லை. இவர்கள் நெடுநேரம் காத்திருந்து விட்டு சரி என்று 2 பேரும் வெளியில் கிளம்பிய உடனே அந்த பறவை உள்ளே வந்தது. அப்படியானால் 2 பேர் உள்ளே இருந்தார்கள். ஒருவன் தான் வெளியிலே போயிருக்கிறான், இன்னொருவன் வரவில்லை என்று ஒரு கணக்கு பறவைக்கு தெரிந்திருக்குமோ என்கிற எண்ணம். ஆனால் 5-6 பேராக வீட்டிற்குள் இருந்த பிறகு 5 பேர் வெளியேறி ஒருவன் உள்ளே இருந்த நேரத்தில் அந்த பறவைக்கு கணக்கு தெரியவில்லை. திரும்ப உள்ளே வந்தது. அதனை சுட்டு கொண்டு விட்டார்கள் என்பது ஒரு வாய்மொழி கதை. இதை வைத்துக்கொண்டு பறவைகளுக்கு எண்ணிக்கை தெரியும் என்று நாம் சொல்ல முடியுமா? அப்படியே சொன்னாலும் ஏன் 5க்கு மேல் அதற்கு எண்ணிக்கை தெரியவில்லை என்று ஒரு கேள்வி வருகிறது. இப்படி வாய்மொழி கதைகளை வைத்துக்கொண்டு நாம் எந்த முடிவுக்கும் வர முடியாது. அறிவியல் அப்படியெல்லாம் எதனையும் ஏற்காது. திரும்ப திரும்ப சோதனை செய்து பார்த்தாலே ஒழிய எந்த உண்மையையும் அறிவியல் உலகம் ஏற்றுக்கொள்ளாது. அதற்கு பிறகு சென்ற நூற்றாண்டில் அமெரிக்காவில் இது குறித்த ஒரு ஆய்வே நடந்தது. அந்த ஆய்வுக்கு பிறகுதான் ஒரு முடிவுக்கு விஞ்ஞானிகள் வந்தார்கள். மனிதனுக்கு அடுத்த நிலையில் இருக்கிற, மனிதனைப் போலவே பலவற்றையும் செய்கிற இயல்புடைய குரங்கினை ஆராய்ந்து பார்க்கலாம் என்று அவர்கள் கருதினார்கள். அந்த குரங்குக்கு ஒரு வித்தியாசமான சோதனையை அவர்கள் பயிற்றுவித்து இப்படி சொல்லி இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி அதற்கு ஓரளவுக்கு பிறகு புரிய தொடங்குகிறது. என்ன என்றால், இந்த பக்கத்திலே, அதாவது ஒளி விளக்குகளால் ஒளிர்கிற ஒரு பலகை, அந்த பலகையில் இந்த பக்கத்திலே நாம் சீட்டு விளையாடுகிற போது பார்த்திருப்போம், ஆட்டின் கிளாவர் என்றெல்லாம் நாம் சொல்லுகிற, அப்படி 4 விதமான அந்த இதயம் போன்றிருக்கிற ஆட்டின் என்று சொல்லுகிற 4 படங்கள் சிவப்பு வண்ணத்தில் இங்கே வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பக்கத்தில் கிளாவர், மற்றவைகளெல்லாம்
அந்த ஸ்பேட் என்று சொல்லுகிற அந்த வடிவங்கள் வெவ்வேறு வடிவங்களில் இந்த பக்கம் தோன்றுகிற போது இந்த குரங்கு பேசாமல் பார்த்து கொண்டிருக்க வேண்டும். எப்போது 4 என்கிற எண்ணிக்கை அங்கே வருகிறதோ, அது வடிவம் வேறாக இருக்கலாம், வண்ணம் வேறாக இருக்கலாம். இது சிவப்பாக இருக்கிறது, அங்கே கருப்பு வரலாம். இங்கே இருக்கிற வடிவத்திற்கு பதிலாக அங்கே கிளாவர் என்கிற இன்னொரு வடிவம் வரலாம். ஆனால் வடிவத்தை பற்றியோ வண்ணத்தை பற்றியோ கவலைப்படாமல் எண்ணிக்கையை மட்டும் பார்த்து 4 என்று வருகிற போது மிகச் சரியாக அந்த பக்கமும் 4 இருந்தால் பொத்தானை குரங்கு அது அழுத்த வேண்டும். அப்படி அழுத்தினால் உள்ளே இருந்து ஒரு வாழைப்பழம் அதற்கு வரும். இதுதான் அந்த விஞ்ஞானிகள் நடத்திய ஒரு வேடிக்கையான, ஆனால் ஒரு பெரிய உண்மையை உலகுக்கு தெரிந்து கொள்ள வாய்ப்பளித்த சோதனை. இப்படி அந்த குரங்கு முதலில் பல தவறுகளை செய்தது. தொடர்ந்து பயிற்றுவித்ததற்கு பிறகு மிகச் சரியாக இந்த பக்கத்தில் இருக்கிற வண்ணம் என்ன என்பதை பற்றி கவலைப்படவில்லை, வேறு வடிவம் வருகிறதா என்பதை பற்றி கவலைப்படவில்லை. இங்கே 3 வைத்தால் அங்கே 3 வருகிற போது பொத்தானை அழுத்துகிறது, இங்கே 4 வைத்தால் அங்கே 4 வருகிற போது அது பொத்தானை அழுத்துகிறது. ஆனால் அதே வண்ணம் அதே வடிவம் இங்கே 4ம் அங்கே 3ம் இருந்தால் குரங்கு பொத்தானை அழுத்தாமல் பேசாமல் இருக்கிறது. எனவே அதற்கு எண்ணிக்கை புரிந்துவிட்டது. ஒரு பெரிய மகிழ்ச்சியில் இந்த பக்கத்தில் 5, 6 என்று வைத்த நேரத்தில் குரங்கு தடுமாறி போயிற்று. அதற்கு பிறகு அதனால் அதை அழுத்த முடியவில்லை. ஒரு 5 அல்லது 6 வரைக்கும் தான் விலங்குகளுக்கு மூளையில் அந்த எண்ணிக்கை பதிகிறது. ஒரு வேளை தொடர்ந்து இன்னும் பல ஆண்டுகளுக்கு பயிற்றுவிக்கப்பட்டால் அந்த ஆற்றலை அவை பெற்றுவிடக்கூடும். இன்றைய நிலையில் பொதுவான நிலை இப்படித்தான் இருக்கிறது என்று அவர்கள் கண்டறிந்தார்கள். அந்த ஆராய்ச்சியின் முடிவு என்ன என்றால், பறவைகளுக்கோ விலங்குகளுக்கோ எண்ணிக்கை மிக துல்லியமாக தெரிகிறது என்பது அல்ல அந்த ஆராய்ச்சியின் முடிவு. ஆனால் எண்ணிக்கை பற்றிய ஒரு தொகை உணர்வு இருக்கிறது. அதுதான் அவர்கள் சொன்ன அந்த முடிவு. எண்ணிக்கை துல்லியமாக தெரிவது வேறு, எண்ணிக்கை பற்றிய தொகை உணர்வு, அதாவது இது கூட்டமாக இருக்கிறது, இது 10-20 பேர் இருக்கலாம், அல்லது இது 2-3 தான், கூடுதல் குறைவு, எண்ணிக்கையிலே அளவு மிகுதி. இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம், ஒரு திரைப்படம் சார்ந்தவர்களோ அரசியல் தலைவர்களோ கூட்டத்தில் பேச வந்தால் எவ்வளவு பேர் மக்கள் கூடியிருந்தார்கள் என்று சொல்லுகிற போது யார் ஒருவரும் 8216 பேர் என்று சொல்லுவதில்லை. ஒரு 10,000 பேர் இருப்பார்கள், 1,00,000 பேர் திரண்டார்கள் என்றுதான் சொல்லுகிறோம். இது தொகை உணர்வு. துல்லியமான எண்ணிக்கை என்பது 8216. ஆனால் தொகை உணர்வு என்பது ஒரு 10,000 பேர் இருக்கலாம் என்று சொல்லுவது, ஒரு குத்துமதிப்பாக சொல்லுவது. அப்படி பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் எண்களை ஒரு குத்துமதிப்பாக அறிந்து கொள்ள முடிகிறது. எண்ணிக்கை கூடுதல் குறைவு என்று புரிகிறது. மிக துல்லியமாக அந்த எண்ணிக்கையை அவர்களால் எண்ண முடியவில்லையே தவிர, அவைகளால் எண்ண இயலவில்லையே தவிர, எண்ணிக்கை பற்றிய ஒரு உணர்வு, ஒரு புரிதல் பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் இருக்கத்தான் செய்கிறது என்பதை அந்த ஆராய்ச்சி முடிவு உலகத்திற்கு அறிவித்தது. எனவே அறிவியல் என்பது இப்படி பல்வேறு வகையான சோதனைகளின் மூலம் இதுவரை கண்டறியப்படாத உண்மைகளை கண்டறிந்து உலகுக்கு சொல்வது என்பதுதான் தொடர்ச்சியான இந்த ஆய்வுகள். மிக சின்ன சின்ன செய்திகளிலே இருந்து பேரண்டம் வரையிலான பல்வேறு செய்திகளை இன்றைக்கு நாம் ஆய்வுகளின் மூலம் தெரிந்து கொள்ளுகிறோம். எண்களை பற்றிய இப்படிப்பட்ட ஒரு சுவையான ஆய்வை அந்த எண்களின் கதை என்னும் நூலில் தாவி வெங்கடேஸ்வரன் நமக்கு தந்திருக்கிறார்.